Verse 12 begins by saying, "Wherefore we are compassed about with so great a cloud of witnesses." இந்த 12ஆம் அதிகாரத்தின் முதல் வசனத்தில் இப்படியாக ஆரம்பிக்கிறார். ஆகையால் மேலும் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க. What or who are those clouds of witnesses? யார் இந்த மேலும் போன்ற திரளான சாட்சிகள்? If you look at the previous chapter, இதற்கு முன்னே இருக்கிற அதிகாரத்தை பார்க்கும்போது, it is a chapter that talks about the saints that were champions for God and who lived in the earth, did great things for God, and now as the presence of God. இவர்கள் பார்க்கும்போது அவர்கள் ஆண்டவருக்காக இந்த விடுதலையை வாழும்போது மிகவும் சாட்சியாக வாழ்ந்து ஆண்டவருக்கு பிரியமாக வாழ்ந்து இப்பொழுதும் அவரோடு அந்த பரலோகத்திலே அவரோடு அவர்கள் வசித்துக் கொண்டிருக்கிறார்கள். The writer of Hebrews talks about Abraham, talks about Abel, talks about Enoch, who lived about 4 to 4,500 years ago. இதை எழுதினவர் இந்த எண்ணிக்கையை எழுதினவர் பார்க்கும்போது நம் முன்னோர்களாகிய ஆபிரகாமை குறித்து, ஆபேலை குறித்து, who lived about 4,500, which was the first century AD. இந்த முதலாம் நூற்றாண்டிலே இந்த நெருக்கத்தை எழுதும்போது அவர்கள் இதோ அந்த 4000 ஆண்டுகளுக்கு முன்னதாக வாழ்ந்த காரியத்தை இதில் பதிவிட்டிருக்கிறார்கள். Now, the Hebrews writer is not saying that they are dead and buried in some grave. இப்படியாக எழுதினவர் அவர்கள் மறித்து ஏதோ ஒரு கல்லறையில அடக்கம் பண்ணப்பட்டார்கள் என்று எழுதவில்லை. No, he says that they are all part of the cloud of witnesses. ஆனால்